நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போற எபிசோடு 25. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு ஃபாலோ தட்டிவிட்டு போயிருங்க. வழக்கம் போல வார்ம் அப் போட்டு ரன்னிங் கிளம்பியாச்சு. 10 கிலோமீட்டர் ஓடலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா ஒரு 7.88 கிலோமீட்டர் தான் ஓட முடிஞ்சுச்சு ஒரு மணி நேரத்துல. சரி வெற்றிகரமா ஓடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வார்ம் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு அண்ணன் கடைக்கு சாப்பிட போயிட்டேன். ரிட்டர்ன் வரப்ப அண்ணாச்சி கடையில சில மளிகை சாமான்களை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இன்னைக்கு நானே சமைக்க போறேன். சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். நீங்க பார்க்கலாம் சமைக்கிற வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒரு வழியா சமைச்சு முடிச்சுட்டு எடிட்டிங் வேலை இருந்துச்சு நிறையா. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லா எடிட்டிங் ஒர்க் தான். இடையில இன்னைக்கு ஈவினிங் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். அதனால துணிகளை கொஞ்சம் துவைச்சு காய போட்டிருந்தேன். மறுபடியும் உட்காந்து எடிட்டிங் வேலை தான். கொண்டு எல்லா வேலையும் இன்னைக்கு முடிச்சாச்சு. மறுபடியும் எடிட்டிங்லாம் பண்ணல, அனிமே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு 9 மணி ட்ரெயினுக்கு 6 மணிக்கே கிளம்பியாச்சு. ஏன் ப்ரோ 6 மணிக்கு கிளம்புறேன்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா நான் போறது எல்லாமே பஸ், மெட்ரோ அந்த மாதிரி தான். அப்படி இப்படின்னு கரெக்டா போக 8:30 ஆயிரும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா மெட்ரோவுக்கு வரவே 7:30 ஆயிருச்சு. சரின்னு அங்கிருந்து மெட்ரோவை பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போக 8:30 ஆயிருச்சு. கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு. அங்க ஒரு ஆவின் பாலகம் இருந்துச்சு. வழக்கம் போல பாலை குடிச்சிட்டு நாளை முடிக்கல. ஏன்னா நம்ம போய் ரயில்ல செட்டில் ஆகணும். அந்த பொறுமையா தேடி உள்ள போனா நமக்கு அப்பர் பிரத்து மொட்டை மாடியில படுத்து நாளை முடிச்சாச்சு. நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யணும் நண்பர்களே.